ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் குடும்பத்தோடு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. பிருந்தாவுக்கு கார்த்திக்கும் வந்து குலதெய்வ கோயிலில் வச்சு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பத்தோடு வந்திருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வீரா வந்து கண்மணியை அவங்க வரவழைக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்கிட்ட அவர் பேசினார்னா கண்டிப்பாக நாங்கள் இருந்து கிளம்பிடுவோம். அப்படிங்கும்போது மாமா உங்ககிட்ட பேச மாட்டார், நீ வந்து வந்தால் மட்டும் போகிற அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கண்மணியும் அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவும் அவங்களும் வராங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது உடனே கண்மணியை ராகவ் வந்து பார்த்துட்டு இருக்கவும் கண்மணி வந்து முகத்தை திருப்பிக்கிட்டுதாங்க. அப்போ வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, ராகவ் இப்போ அண்ணி ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க, அதனால நீ எதுவும் பேசிக்கிடாத, அவங்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், அதனால் அது வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும், நீ அவசரப்பட்டு போய் பேசினேன்னா அப்புறமா அண்ணி கோவம் வச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படிங்கவும் இல்லை நான் பேச மாட்டேன், கண்மணி இங்கே இருந்தால் மட்டும் போகிற அப்படின்னு ராகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து எங்கள் கோயிலில் வந்து கல்யாணத்துக்குள்ள எல்லா வேலையும் வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும், அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கவும் அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரா, இந்த ஊரில் வச்சு அதாவது உன் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுத்திருக்கிற எனக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுது, அதனால தான் கோயிலை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அதுவும் நம்ம குலதெய்வ கோயிலை வச்சு கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து ஆசைப்பட்டாங்க, அதனால தான் அந்த ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தா பார்த்தோம்னா வந்து டிரைவர் இருக்கிறாங்களா, அந்த டிரைவர் வந்து அவங்க விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் இப்படி இங்கே எல்லாருமே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிருந்தாவுக்கும் அவங்க கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், அதனால தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும், இது கேட்டதுமே விஜய் வந்து அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிருந்தாவை ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு வந்திருப்பாங்க, அவங்க எப்படி வந்து அதாவது கார்த்தியும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்த்துருந்தேன், கார்த்தி எப்படி பிருந்தா கழுத்துல தாலி கட்டுவார்னு நானும் பார்க்குறேன், இங்கே பாரு அங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்குதோ அது அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டீரு, நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சுட்டீரு, நானும் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, விஜய் அவங்கள சும்மா விடக்கூடாது, அதுவும் அந்த பிருந்தாவையும் வீராவையும் சும்மாவே விடக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த பாலாஜி அழைச்சிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த தீர்ப்பு வந்து நம்மளுக்கு தான் சாதகமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கடைசி நேரத்தில் அந்த பாலாஜி அழைச்சிட்டு வந்தனால தான் நம்ம பண்ணினது எல்லாமே வந்து அதாவது பொய்ன்னு சொல்லிக்கிட்டு வந்துருச்சுது, தீர்ப்பும் வந்து அவங்க பக்கமாக சாதகமாயிடுச்சுது, அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் இப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாறன் என்னை அடித்து அடிக்கும், அந்த கார்த்தி என்னை எந்த அளவுக்கு என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டுப்பான் அந்த பிருந்தா கூட சேர்ந்தது, அதனால் அவங்க ரெண்டு பேரையும் காலம் ஃபுல்லாக உள்ள தெளி வச்சிருக்கலாம், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிருந்தாவும் வீராவும் தான் வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு வரால தான் இந்த அளவுக்கு நான் அசிங்கப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயே அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம போக முடியாது, அதே மாதிரிக்கு அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லிக்கிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்கம்மா, அதனால் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு, என்ன இந்த மாதிரிக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு அவன் என்னென்னா அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்காளா என்ன, அதை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, இங்கே பாருமா என்கிட்ட என்ன பண்ண போகிறேன்னு கேட்காத, நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீயே பார்த்துக்க அப்படிங்கவும், இங்கே பாரு விஜய் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணினாலும் சரிதான், அது நம்மளுக்கு சாதகமாக தான் முடியணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக அப்படின்னு வந்து விஜய் வந்து ஆக்ரோஷத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாறன் அதுக்கப்புறமா வீரா எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி பிருந்தான்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா, என்ன தான் நம்ம அங்கேருந்து ஓடி ஓடி நம்ம வந்து உழைச்சாலும் ஆனால் அந்த கிராமத்தில் வந்து இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே எப்போ பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்கு ஒரே சவுண்டாக இருக்கும், இங்கே பாரு எவ்வளோ அமைதியாக இருக்குது, என்ன இருந்தாலும் சரிதான், கடைசியில் நம்ம கிராமத்தில் தான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வள்ளி வராங்க. அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நானும் பிருந்தாவும் கண்மணி நாங்கள் 3 பேர் ஒரு ரூமில் படுத்துக்கிட்டதும், உனக்கு மாறனுக்கும் அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படிங்கவும், உடனே மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே அத்தை கரெக்டாக தான் வந்து எல்லாத்துக்கும் ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குது, என் அத்தைன்னா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், சரி இன்னைக்கு வீரா கூட ரொம்ப ஜாலியாக இருந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஹாப்பியாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வீரா வந்து என்ன வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஏன் என்னாச்சு வீரா அப்படிங்கிறாங்க, ஆமாம் என்னை எதுக்காக அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து கோவத்தோட கேட்கும் போது உடனே மாறன் வந்து முழிக்கிறாங்க, என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து வள்ளியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் 3 தனியாக ஒரு ரூமுக்குள்ளே படிப்பீங்களா, என்ன
என்ன மட்டும் வேற ஒரு ரூமில் படுத்துக்கன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அத்தையே வந்து என்றைக்கும் இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்குது, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன், இவன் என்னென்னா புரிஞ்சுக்காம இப்படி பேசிகிட்டு இருக்காள் அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து மாறனை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வீரா சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கள் வள்ளியம்மா, பிருந்தாவும் கண்மணி எப்படி உங்கள் கூட படுக்கிறாங்களோ அதே போல் தான் நானும் உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லை வீரா நீயும் மாறணும் அந்த ரூமில் படுத்துக்கங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து மாறனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க போயிருந்தாங்க. சரிதான் வீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட புரியாதாடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. போச்சு போச்சு நீ நினச்சது எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லவும் என்னண்டா மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து அதாவது வெளியே பேசிகிட்டு இருக்கிற, அது எனக்கே கேட்குது அப்படின்னு சொல்லவும் ஓஹோ நான் சத்தமாக பேசிட்டேன்னா உனக்கு கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து மரணை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நடக்குது. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து எல்லாரும் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மேடம் நான் அவங்களே தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியா சரி எல்லாரும் சேர்ந்து வரக்கூடாது, எல்லாரையும் தனித்தனியாக வர மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், அப்படி வரும்போது தான் அந்த பிருந்தாவையும் வீராவையும் நம்ம தூக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரிதான் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால் என்ன முடியுதோ அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க காரில் கிளம்புறாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்போ வந்து பிருந்தா வீரா அதுக்கப்புறமா மாறன் இவங்க 3 பேரும் வந்து ஒரு காரில் ஏறுதாங்க, மற்ற எல்லாரும் இன்னொரு காரில் ஏறவும் அப்போ எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக வந்து கார் வந்து வரக்கூடிய வழியிலே ரிப்பேர் ஆகிடுது. உடனே மாறன் இறங்கி பார்க்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு கார் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி நான் பிருந்தாவை அழைச்சிட்டு போகிறேன், என்ன டைம் ஆகிடுச்சிது, நீ வந்து காரை வந்து ஒன்றும் ஓரமாக நிறுத்து, இல்லைனா சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிட்டு வந்துடு அப்படிங்கவும் சரி தான் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் பிருந்தாவும் அவங்க வந்து அங்கேருந்து நேராக ஓடி வராங்க. அதாவது டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வர வழியில் ஆட்டோ கூட கிடைக்காதனால அவங்க வந்துட்டு இருக்கவும் அப்போது ஒரு ஆட்டோ வருது. உடனே அந்த ஆட்டோவில் பார்த்தோம்னா வீரா வந்து கை காட்டவும் அப்போ ஆட்டோ நிறுத்துறாங்க. அப்போ பிருந்தாவும் வீராவும் பார்த்தோம்னா அந்த ஆட்டோவில் வந்து அவங்க ஏறிக்கிட்டு தாங்க. அந்த ஆட்டோவில் இருக்கிற ஆள் வேறு யாரும் கிடையாது, அவங்க விஜய் வந்து ஏற்பாடு பண்ணுன்னா அந்த டிரைவர் தான் இருக்கிறாங்க. உடனே அவங்க பார்த்தோம்னா வேற ஒரு வழியோடு போயிட்டுருக்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, எதுக்காக கோயிலுக்கு நீங்கள் வேற ஒரு வழியோடு போயிட்டுருக்கிறீங்க, இங்கெல்லாம் வரணும் அப்படிங்கும்போது இல்லை மேடம் அங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னங்க டிராஃபிக்காக இருக்குமா, இங்கே எங்கே டிராஃபிக்காக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதோ பொய் சொல்கிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு வீராவுக்கு வந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு தோண ஆரம்பிச்சிருது. அப்போ பிருந்தாவும் சொல்கிறாங்க, அக்கா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க முகத்தில் வந்து துணி முடி இருக்கிறாங்க, அது எடுத்து காட்டவும் அவங்கள பார்த்ததுமே வீராவும் பிருந்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நம்ம வீட்டில் வேலை பார்த்து இந்த டிரைவர் ஆச்சு ரொம்ப மோசமானவன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் விஜயோட ஆளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பார்க்கும்போது வந்து விஜய் வந்து இவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 4-5 பேர் இவங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து அந்த ஆட்டோ வந்து அங்கே வந்துடுது. வந்ததுமே பிருந்தாவையும் வீராவையும் கீழே இறங்குங்க அப்படின்னு விஜய் சொல்லவும் உடனே அவங்க 2 பேருமே இறங்குறாங்க. ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா, நீ ஒன்றும் திருந்தவே இல்லையா அப்படின்னு வீரா வந்து கோவத்தோட கேட்கும் போது நான் எதுக்காக திருந்தணும், உங்க 2 பேருடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், என்ன இந்த அளவுக்கு நீங்க கொண்டுட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம், இங்க நீங்க 2 பேரும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ராமச்சந்திரன் உங்க 2 பேருக்கும் அதாவது கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் ஊரறிய கல்யாணம் நடத்த போறாரா, எப்படி நடந்துருன்னு நானும் பார்க்குறேன், நீ இங்கிருந்து உயிரோட போனா தானே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, உங்க 2 பேருடைய கதையை நான் முடிக்க போறேன், உங்க 2 பேரால தான் என் வாழ்க்கை நாசமா போச்சுது, அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் திட்டம் போட்டு வந்தேன், ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து மாறன் வந்து இவங்க 2 பேரும் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.